ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நந்தினி பேசுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ். பெட்ரோல் விலை பற்றிய ஒரு ஆச்சரியமான உண்மை. நாம் எவ்வளவு தொகைக்கு நிரப்பினாலும் லிட்டருக்கான விலை மாறாது. ஆனால் இன்று நாம் இதை பற்றி மட்டுமல்ல, வாகன பராமரிப்பின் முக்கியத்துவத்தை பற்றியும் பேசப்போகிறோம். உண்மையில் சுவாரஸ்யமான தலைப்பு. பலர் நினைக்கிறார்கள் அதிக தொகைக்கு பெட்ரோல் நிரப்பினால் ஏதோ சிறப்பு லாபம் கிடைக்கும் என்று. அது ஒரு பொதுவான தவறான கருத்து. உதாரணமாக, ரூபாய் 100க்கு 1.5 லிட்டர் கிடைத்தால் ரூபாய் 100 20க்கு 1.8 லிட்டர் கிடைக்கும். இது கணித ரீதியாக சரியான விகிதம். அப்படியானால் எப்படி வாகனத்தின் செயல்திறனை அதிகரிக்க முடியும்? மைலேஜ் அதிகரிக்க பல முக்கியமான காரணிகள் உள்ளன. முதலில், இன்ஜின் பராமரிப்பு சரியான நேரத்தில், சர்வீஸ், ஆயில் மாற்றம், ஏபிஓடி, எரிபொருள் சிஸ்டம் பராமரிப்பு. இரண்டாவதாக, டயர் அழுத்தம். குறைந்த அழுத்தம் மைலேஜை 10 முதல் 15% வரை குறைக்கும். மேலும் வாகனம் ஓட்டும் முறையும் முக்கியம் என்று கேள்விப்பட்டேன். மிகச் சரியாக சொன்னீர்கள். ஆய்வுகள் காட்டுகிறது, சீரான வேகத்தில் ஓட்டுவது 25% வரை எரிபொருளை சேமிக்க உதவும். திடீர் வேக மாற்றங்கள், தேவையற்ற கிளட்ச் பயன்பாடு ஆகியவை மைலேஜை வெகுவாக குறைக்கும். சராசரி மைலேஜ் எவ்வளவு இருக்க வேண்டும்? நல்ல கேள்வி. இயல்பான கார்கள் 15-20 கிலோமீட்டர், பிரீமியம் கார்கள் 10-15 கிலோமீட்டர், இருசக்கர வாகனங்கள் 40-70 கிலோமீட்டர் வரை மைலேஜ் தரும். ஆனால் இது வாகனத்தின் வயது, பராமரிப்பு, சாலை நிலைமைகள் போன்றவற்றைப் பொறுத்து மாறும். வாகன பராமரிப்பில் வேறு என்னென்ன முக்கியம்? பேட்டரி பராமரிப்பு மிக முக்கியம். 6 மாதத்திற்கு ஒரு முறை சோதனை அவசியம். பிரேக் சிஸ்டம், சஸ்பென்ஷன், கிளட்ச் ஆகியவற்றை தவறாமல் சரிபார்க்க வேண்டும். ஆய்வுகள் காட்டுகிறது, முறையான பராமரிப்பு வாகனத்தின் ஆயுளை 30% வரை அதிகரிக்கும். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இது மிகவும் ஆபத்தானது. புள்ளி விவரங்கள் காட்டுகிறது, இந்தியாவில் சாலை விபத்துகளில் 30 முதல் 40% குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதால் ஏற்படுகிறது. 100 மில்லி லிட்டர் இரத்தத்தில் 30 மில்லி கிராம் மதுவின் அளவு இருந்தாலே அது குற்றம். இதை தவிர்க்க என்ன வழிகள் உள்ளன? பல எளிய வழிகள் உள்ளன. டெசிக்னேட்டட் டிரைவர் ஏற்பாடு, பொது போக்குவரத்து பயன்பாடு, அல்லது மது அருந்தும் இடத்திலேயே தங்குதல். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு பானம் மட்டுமே என்றாலும் அது உயிருக்கு ஆபத்து. இந்த விழிப்புணர்வு தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆம், இறுதியாக, பாதுகாப்பான பயணமே வாழ்க்கைக்கு அவசியம். வாகனத்தை பராமரிப்பதும் பாதுகாப்பாக ஓட்டுவதும் நமது கடமை. ஏனெனில் சாலையில் நம் உயிர் மட்டுமல்ல, பிறர் உயிரும் நம் கையில்தான் இருக்கிறது. ஹாய் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்.